Hello my dear students, good morning to one and all. Welcome to social science class, term 1 class 7, economics lesson 1 production. அன்பு மாணவ செல்வங்களை உங்களை இந்த சமூக அறிவியல் பாடத்திற்கு வரவேற்கிறேன். இன்று முதல் பருவத்தில், அதாவது 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் உள்ள எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் முதல் பாடமான ப்ரொடக்ஷன், which means உற்பத்தி. Types of production. We are going to learn today production and its types and the importance of the production. Dear students, types of production. There are three types of production. There are three types of production. அதாவது இங்கு மூன்று வகையான உற்பத்தி பொருட்கள் இருக்கிறது. அதை மூன்று வகையாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி ப்ரொடக்ஷன். பிரைமரி ப்ரொடக்ஷன் முதன்மை நிலை உற்பத்தி. செகண்ட் ஒன் செகண்டரி ப்ரொடக்ஷன் இரண்டாம் நிலை உற்பத்தி. தேர்ட் ஒன் டெர்டரி ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் மூன்றாம் நிலை அல்லது சேவை உற்பத்தி நிலை என்று மூன்று வகையாக இந்த ப்ரொடக்ஷனை பிரிக்கிறோம். Dear students, there are three types of production. One is primary, second secondary production, third tertiary or service production. Now we are going to learn primary production, முதன்மை நிலை உற்பத்தி. What is mean by primary production? Primary production is carried out by extractive industries like agriculture, forestry, fishing, mining and oil extraction. So இந்த முதன்மை நிலை உற்பத்தி என்பது இங்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நேரடியாக எடுத்து அதை வேறு ஒரு பொருளாக மாற்றுவது பிரைமரி ப்ரொடக்ஷன். அல்லது இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நேரடியாக பயன்படுத்துவது. பிரைமரி ப்ரொடக்ஷன் இஸ் கேரிட் அவுட் பை எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ என்னென்ன பொருட்கள்லாம் இந்த பிரைமரி ப்ரொடக்ஷனில் கவர் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் விவசாயம், ஃபாரஸ்ட்ரி காடுகள் மற்றும் காடுகளை பாதுகாத்தல், ஃபிஷ்ஷிங் மீன் பிடித்தல், மைனிங் சுரங்க தொழில் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் எண்ணெயை பிரித்தெடுத்தல் அல்லது கனிம வளங்களை பிரித்தெடுத்தல். ஸோ these are the examples of the primary production, and these industries are engaged in such activities as extracting the gift of nature from the earth surface. அதாவது இந்த பொருட்களால் சில தொழிற்சாலைகள் நிறுவப்படுகிறது. These industries are engaged in such activities. இப்படிப்பட்ட செயல்பாடுகளால் சில தொழிற்சாலைகள் நம்மால் ஆரம்பிக்கப்படுகிறது அல்லது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ அதன் மூலம் எக்ஸ்ட்ராக்டிங் த கிஃப்ட் ஆஃப் நேச்சர் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ், அதாவது இந்த பூமியின் மீது உள்ள அனைத்து விதமான பொருட்களுமே நமக்கு சில பொக்கிஷங்களாக காணப்படுகிறது. ஃப்ரம் beneath the earth surface and from the oceans. From beneath the surface and from the oceans, அதாவது இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே கனிம வளங்களாக அல்லது வள ஆதாரங்களாக கருதப்படுகிறது. அண்ட் நாட் ஓன்லி தட், அண்ட் ஃப்ரம் த ஓஷன்ஸ், அந்த பெருங்கடல்களில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களுமே வள ஆதாரங்களாக கருதப்படுகிறது. These are the primary production. And then secondary production இரண்டாம் நிலை உற்பத்தி பொருட்கள் அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி. This includes production in manufacturing industries. இது எது சம்பந்தமாக இருக்கிறது? இந்த இரண்டாம் நிலை உற்பத்தி பொருட்கள் முதன்மை நிலையில் கிடைத்த உற்பத்தி பொருட்களை கொண்டு இரண்டாம் நிலையில் அதை முடிவுற்ற பொருளாக மாற்ற பயன்படுகிறது. Turning out semi finished and finished goods from the raw materials and intermediate goods, conversion of flour into bread or iron ore into finished steel. Dear students, இந்த முதன்மை நிலை தொழிலில் கிடைத்த அனைத்து பொருட்களும் இரண்டாம் நிலை தொழிலில் நமக்கு முடிவுற்ற பொருளாக மாற்ற பயன்படுகிறது. எஸ், இந்த என்ன முதன்மை நிலை தொழில் கிடைத்தது?
த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, உற்பத்தி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உற்பத்தி பொருட்களை நம்ம இண்டஸ்ட்ரீஸில் தொழிற்சாலையில் விட்டு அதை டர்ன் அவுட் பண்ணுறோம். ஸோ செமி ஃபினிஷ்டு, அது பாதி முடிவுறுதல் அல்லது முழுவதும் முடிவுற்ற பொருளாக மாற்றப்படுகிறது. அதாவது மனிதனுக்கு பயன்படும் அளவில் மாற்றப்படுகின்ற பொருட்கள். ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே மூலப்பொருட்களில் இருந்து மாற்றப்படுகிறது. அண்ட் இன்டர்மீடியட் குட்ஸ், கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ளோர் இன்டு பிரெட், அதாவது ரொட்டி இருக்குது இல்லையா, இந்த கோதுமை மாவு ரொட்டி, அதில் இந்த கோதுமை மாவிலிருந்து ரொட்டி தயாரிக்கப்படுகிறது. அயன் ஓர் இன்டு ஃபினிஷ்டு ஸ்டீல், இரும்பு தாதுக்களிலிருந்து இரும்பு சம்பந்தமான பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ப்ராடக்ஷன், இரண்டாம் நிலை உற்பத்தி. தே ஆர் ஜெனரலி டிஸ்கிரைப்ட் ஆஸ் மேனுஃபேக்சரிங், அது எப்படி விவரிக்கப்படுகிறது? மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது உற்பத்தி பொருட்கள் முடிவுற்ற பொருளாக மாற்றுறோம். எஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான பணிகளுக்கு பயன்படுகிறது அல்லது கட்டுமான தொழில்களுக்கு பயன்படுகிறது. சச்சஸ் மேனுஃபேக்சர் கார்ஸ், அதாவது கார்கள் உற்பத்தி பண்ணுறது. ஃபர்னிஷிங், கிளாத்திங், கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங் அண்ட் பில்டிங், கட்டுமான பணிகளுக்கு, பொறியியல் சம்பந்தமான, வேதியியல் சம்பந்தமான, அப்புறம் ஆடை சம்பந்தமான, இன்னும் கார்கள், பல விதமான பொருட்களை இதன் அடிப்படையில் நாம் உற்பத்தி செய்து கொள்கிறோம். அண்ட் தென் தேர்ட் ப்ரொடக்ஷன் இஸ் டெரிட்டரி ப்ரொடக்ஷன், மூன்றாம் நிலை தொழில். Industries in the tertiary sector produce all those services which enable to finished goods to be put in the hands of consumers. இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, தொழிற்சாலைகள். இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த டெரிட்டரி செக்டாரில், அதாவது மூன்றாம் நிலை தொழிலில் ப்ரொடியூஸ் ஆல் தோஸ் சர்வீசஸ், உற்பத்தி செய்த அனைத்து விதமான பொருட்களையும் விச் எனபிள் ஃபினிஷ்டு குட்ஸ், அதாவது என்ன, முடிந்த பொருட்களாக மாற்றியாச்சு. அது என்ன பண்ணுறோம்? டு பி புட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ், இங்கே நுகர்வோர் கைகளில் கொடுத்து அதை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது. ஸோ அப்போ முதன்மை நிலையில் வந்து நமக்கு விவசாயம் சார்ந்த பொருள் கிடைச்சிது. ஸோ அதை நம்ம செகண்டரியில் இண்டஸ்ட்ரீஸில் விட்டு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு பொருட்களையுமே டெரிட்டரி ப்ரொடக்ஷன், அதாவது கன்சியூமர்ஸ் கொடுத்து பயன்படுத்த சொல்கிறோம். இன்ஃபேக்ட் தீஸ் சர்வீசஸ், ஒருவேளை இந்த சேவைகள் ஆர் சப்ளைடு டு த ஃபர்ம்ஸ் இன் ஆல் த டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இது அனைத்து விதமான தொழில்களிலும் இது பயன்படுகிறது. அண்ட் டைரக்ட்லி டு த கன்சியூமர்ஸ், குறிப்பாக நேரடியாக நுகர்வோர்களிடம் பயன்படுத்தப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறேன், கவர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ட்ரேடர்ஸ். ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ட்ரேடர்ஸ் நிறைய பேர் பலவிதமான பொருட்களை வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரேடர்ஸ். பேங்கிங், வங்கிகளில் வேலை செய்யக்கூடியவர்கள். இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்டு கம்யூனிகேஷன்ஸ், காப்பீடு, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு. தீஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த டெரிட்டரி ப்ரொடக்ஷன். த கவர்மெண்ட் சர்வீசஸ், அரசாங்கத்திற்கான சேவைகளும் இந்த டெரிட்டரி ப்ரொடக்ஷனில் இருக்குது. சச் அஸ் லா, அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன், ஹெல்த் கேர், டிஃபென்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட். என்னென்னலாம் அரசாங்கத்தை சார்ந்தது டெரிட்டரி ப்ரொடக்ஷனில்? லா, சட்டம். அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். எஜுகேஷன், கல்வி. ஹெல்த், உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். டிஃபென்ஸ், பாதுகாப்பு. அண்ட் ஆல்சோ included. Dear students, and then what are the example of the primary, secondary product? Examples of the primary sector and secondary sector, முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தொழிலில் இருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டு வகைகள். ஃபர்ஸ்ட் காட்டன், பருத்தி. பிரைமரி செக்டார் முதன்மை நிலை தொழிலில் காட்டன் இண்டஸ்ட்ரி, பருத்தி தொழிற்சாலைகள் அமைக்கிறோம், ஓகேவா. ஸோ செகண்டரி செக்டாரில் கிளாத் ப்ரொடக்ஷன், அப்போ இரண்டாம் நிலை தொழிலில் நமக்கு அது ஆடையாக கிடைக்கிறது. அண்ட் தென் அயன் ஓர், இரும்பு தாதுக்கள், இது பிரைமரி செக்டாரில் இருக்குது. ஸோ அயன் இண்டஸ்ட்ரி செகண்டரி செக்டார். செகண்டரி செக்டார் இஸ் அயன் இண்டஸ்ட்ரி. ஸோ மெட்டீரியல் ப்ரொடக்ஷன், இங்கேயும் இரும்பு சம்பந்தமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அண்ட் வீட் ஃப்ளோர், கோதுமைகள் இருக்குது நிறைய.
ஸோ ப்ரைமரி ப்ராடக்ட்டு ஆர் ப்ரைமரி செக்டார் பிரெட் ஃபேக்ட்ரி ரொட்டி தொழிற்சாலைகள் இருக்குது. இப்போ செகண்டரி செக்டாரில் ஃபுட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதாவது உணவை உற்பத்தி செய்கிறோம். Do you know the most of the gross domestic product, which means GDP, gross domestic product, மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, of our country is contributed by the tertiary sector. இது அனைத்துமே எந்த துறையை சார்ந்து இருக்கிறது ஒரு நாட்டின் உற்பத்தி? எஸ், அந்த சார்பு துறையை சார்ந்து இருக்கிறது, அதாவது மூன்றாம் நிலை தொழிலை சார்ந்து இருக்கிறது. Dear students, thank you for watching this video and have a great day.